to all. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா, இப்போ வந்து விங்கிறது ஒரு n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. ஃபீல்டும் ஒரு ஃபைனைட் ஃபீல்டாக இருக்குது. ஓகேங்களா, செட் பி. இப்போது வெக்டார் ஸ்பேஸ் ஒரு n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. ஃபீல்டு என்னது, ஒவ்வொரு ஃபீல்டு வந்து ஃபைனைட் ஃபீல்டு. கரெக்டுங்களா? ரைட். இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வெக்டார் ஸ்பேஸில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? சரி, அது வேண்டாம், விட்டுருங்க. இப்போது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க, அதோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த வெக்டார் ஸ்பேஸ் ஒரு ஃபைனைட் ஃபீல்டாக இருக்குது. ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இப்போ இந்த வெக்டார் ஸ்பேஸ் சஸ்பேஸ் இருக்குமா? ஓகே, வெக்டார் ஸ்பேஸுக்கு சஸ்பேஸ் இருக்கும். இப்போது நம்பர் ஆஃப் சஸ்பேஸ் ஆஃப் number of r dimension, number of subspaces of V of dimension r. இப்போ சஸ்பேசஸ் ஓட டைமென்ஷன் r இருக்கிற மாதிரி எத்தனை சஸ்பேஸ் வீக் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, அந்த ஃபார்முலா அது பாருங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபில்அப் பண்ணணும்னா, இந்த டினாமினேட்டர் தான் ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இங்கே டிசைட் ஆகும். இப்போ பிங்கிறது என்னன்னா, அந்த ஃபைனைட் ஃபீல்டோட கார்டினாலிட்டி பி, ஆருங்கிறது இந்த டைமென்ஷன் சஸ்பேஸ் பிஆர் மைனஸ் பி போர் 0, இது ஒரு ஃபேக்டரு. அடுத்த ஃபேக்டர் பிஆர் மைனஸ் பி. அப்படி எழுதிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, நம்ம எது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எழுதணும்னா, டைமென்ஷன் ஆறு கேட்டுருங்களா, பி பவர் ஆர் மைனஸ் 1 வர வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆர் மைனஸ் 1 வரைக்கும் எழுதிடுவீங்களா? ஸோ எழுதி அப்புறம் நியூமரேட்டருக்கு போகிறோம். அப்போது மேலே என்ன எழுதணும்? பி போட்டுறணும். இங்கே என் எழுதணும். இங்கே வந்து வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இதில் ஈஸியாக காப்பி பண்ணிடலாம். இதை மட்டும் நீ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிங்கன்னா அது ஈஸியாக இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது இதான். இதை எழுதிக்கோங்க, பி போட்டுருங்க. இந்த பி போட்டு ஸோ சஸ்பேஸ் டைமென்ஷன் 6. அப்போது இதை எழுதி பிஆர் வரும். பி போர் 0 அப் டு எது வரைக்கும் எழுதணும்னா பி போர் ஆர் மைனஸ் 1 வரைக்கும் எழுதிடலாம். இப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கரெக்டாக எழுதுங்க. பி பவர் என்னங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன். இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே சேமாக இருக்கும், இதெல்லாம் அப்படியே சேமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. இதில் டிஎன் செட்டில் கேட்ட கொஸ்டின்ஸு, சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. இது வந்து கேட்டிருக்காங்களான்னு தெரியல, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இது ஒரு ரிசல்ட்டு. இப்போது இதுக்கு வந்து எத்தனை பேசிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பேசிஸ் ஃபார் பி. அது வந்து என்னென்னா, p power n minus p power 0, p power n minus p power n minus p power n minus 1 வரைக்கும் வெரி பண்ணணும் by n factorial. அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேசிஸ் கேட்டாங்கன்னா இந்த n factorial வராது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரிசல்ட் வந்து முக்கியமான ரிசல்ட். ஃபஸ்ட்டு ஒன்று இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வச்சுக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது எம்சிக்யூ கொஸ்டினில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, அந்த கார்டினாலிட்டி. ஸோ இதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போது இதை வச்சு சம் ப்ராப்ளம்ஸ் போடுறோம் பாருங்கள். இது பாருங்க, சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ விங்கிறது 3 டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்டு வந்து F3னா செட் ஓவர் 3 செட், அதாவது செட் 3ன்னு அர்த்தம். ஓகேங்களா? செட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. செட் 3 அடிஷன் 3 மல்டிப்ளிகேஷன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் 1 டைமென்ஷனல் சஸ்பேஸ் ஆஃப் வி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, n = 3 எழுதிக்கோங்க. ஸோ n வந்து வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன், பிங்கிறது இந்த ப்ரைம் ஃபீல்டு. சரிங்களா? ஸோ அதாவது பி வந்து 3. இப்போ நம்பர் ஆஃப் 1 டைமென்ஷனல் சஸ்பேஸ்னா ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் வரும். நியூமரேட்டர் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் வரும். 2 டைமென்ஷனல் சஸ்பேஸ்னா 2 ஃபேக்டர் வரும். 3னா 3 ஃபேக்டர்ஸ் வரும். ரைட்டுங்களா? இப்போ 1 டைமென்ஷனல் சஸ்பேஸ் என்ன பண்ணணும் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும், 1 டைமென்ஷனல் சஸ்பேஸ் கேட்டுருக்காங்களா? ரைட். இப்போ ஒரே ஒரு ஃபேக்டர் வருமா? ரைட். இங்கே என்ன எழுதணும், இந்த பி பவர் டைமென்ஷன் 1 தானே கேட்டிருக்காங்க, 1 மைனஸ். அப்போ என்ன பண்ண, பி பவர் 3 பவர் 1னா 3 பவர் 0 வரைக்கும் எழுதணும். அப்போ இதே 3 பவர் 0 தான். ஓகேங்களா? எழுதியாச்சு. அப்புறம் 3 இங்கே பவரில் என்ன எழுதணும், வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் அதுவும் 3, அந்த 3 எழுதியாச்சா? மைனஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இப்போ என்ன வரும், 27 minus 1 26. இது 3 minus 1 2. அப்போ ஆன்சர் வந்து 13. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சாலும் பத்தாது, இது நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் 2 டைமென்ஷனல் சஸ்பேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எழுதுறது, 2 ஃபேக்டர் வரும்.
இப்போ என்ன எழுதணும்னா இங்கே 2 ஃபேக்டர் வரும், இப்படி எழுதி கூட வச்சுக்கோங்க. ரைட், இங்கே என்ன எழுதணும், பி ப்ரைம் பேஸ் வந்து இந்த 3 பவர், இப்போ வந்து நம்ம 2 டைமென்ஷனல் பார்க்குறோம், அப்போ பி பவர் 2ன்னு எழுதணும். ஓகே, அப்போ பி பவர் 2, அப்போ இங்கே என்ன பி பவர் 0, இப்போ 2 இங்கே 0 தான் வந்து 1 வரைக்கும் எழுது. அப்போ நெக்ஸ்ட் ஃபேக்டர் பி பவர் 2 மைனஸ் 3 பவர் 1. கரெக்டுங்களா? எழுதியாச்சு. இப்போ மேலே என்ன பண்ணோம், இந்த 3 பிரைம் பவர் என்ன இல்லை, வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷனல் 3. ரைட்டா? மைனஸ் 3 பவர் 0, 3 பவர் 3 மைனஸ் 3 பவர் 1. கரெக்டா? ரைட். ஸோ இப்போ எவ்வளோ வரும், 27, 26. இது 27 27லேருந்து போச்சுன்னா 24. இது எவ்வளோ பாருங்க, 9, 8. இது எவ்வளோ, 9, 6 வந்துருமா? ஓகே, அப்போது 8, 3, 3, 2, 2, 13. இப்போ இதுக்கும் என்னது, ஸோ நம்பர் ஆஃப் 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்து 13 வருது. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர் பேசிஸ் கேட்டால் என்ன பண்ணணும், ஸோ நம்பர் ஆஃப் பேசிஸ் கேட்டால் என்ன பண்ணணும், 3 பவர், அதாவது பி பவர் n மைனஸ் பி பவர் 0. அடுத்து அப்போ அத்தனை 3 ஃபேக்டர் வரும். சரிங்களா? ஸோ பி பவர் 3 மைனஸ் பி பவர் 1, பி பவர் 3 மைனஸ் பி பவர் 2. ஸோ அப் டு n-1 வரைக்கும் எழுதணும் பை 3 ஃபேக்டோரியல். ரைட்டுங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விங்கிறது 4 டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு வந்து செட் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ ஒரே ஒரு ஃபேக்டர் வரும். ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், 1 டைமென்ஷனில் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் வரும். இங்கே ஒரு ஃபேக்டர், இங்கே ஒரு ஃபேக்டர். கரெக்டுங்களா? ரைட். இங்கே என்ன எழுதணும், இங்கே பிங்கிறது இந்த இடத்துல என்ன வரும்னா, n வந்து 4, p வந்து 2, அப்போது 2. கரெக்டா? இங்கே என்ன செய்யணும், 6. இப்போ 1 டைமென்ஷனல்னா 1 எழுதணும். ஓகேங்களா? இங்கே என்ன, ஓகே 1. அப்போ இங்கே 2 பவர் 0 வரைக்கும் தான் எழுதணும். கரெக்டுங்களா? இப்போ இந்த இங்கே என்ன எழுதணும், 1 எழுதக்கூடாது. இங்கே வந்து டைமென்ஷனோட வியோட டைமென்ஷன் 4, அப்போ 4ன்னு எழுதணும். மைனஸ் 2 பவர் 0. இவ்வளோதான் ஆன்சர். அப்போ என்ன வரும் பாருங்க, 16 மைனஸ் 1 வந்து 15. ஸோ 2 மைனஸ் 1 வந்து 1. இப்போ ஆன்சர் வந்து 15. ஓகே, ஸோ 4 தப்பாக போட்டுருக்கணும், தப்பாக போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, தப்பாக போட்டிருக்கேன். 1 டைமென்ஷன் தான் எழுதணும். 1 டைமென்ஷன்னா 2 பவர் 1. ஓகே, அப்போது இங்கே 2, இங்கே 1, அப்போது இங்கே 1 வந்துடும். 15 ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து 15. ஸோ ஆன்சர் கரெக்டாக தான், நானும் 15 தான் கொடுத்துருக்கேன். இப்போ 2 டைமென்ஷன் அதான் சொல்கிறேன், இந்த எழுதுதல் நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும், பார்த்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 2 டைமென்ஷன் சப்ஸ்பேஸ் கேட்டுருக்காங்களா, அப்போ 2 ஃபேக்டர் வரும். இங்கே 2, இங்கே 2. இங்கே என்ன எழுதணும், பிங்கிறது 2. ஸோ 2 டைமென்ஷனல் கேட்டிருக்கோம், அப்போ 2 பவர் 0, 2 பவர் 2 மைனஸ் 2 பவர் 1 வரைக்கும். இங்கே 2 எழுதணும். இங்கே வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் 4 எழுதணும். அவ்வளோதான். இந்த டினாமினேட்டர் கரெக்டாக எழுதி அமைச்சிடுறாங்க. 2 பவர் 4 மைனஸ் 2. ஸோ அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 16னா 15 வந்துடும். இது 8, 16 மைனஸ் 2 வந்து 14. இது 4 மைனஸ் 1 வந்து 3. இது 4, 3 தப்பாக வருது. 4 மைனஸ் 1 3, சாரி 4 மைனஸ் 2 2 தானே. ரைட். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே 5 வந்துருமா, இங்கே 7 வந்துடும். 7 5s are 35. ஸோ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஓகே, இதேமாதிரி ஆர்டர் பேசிஸ் கேட்டாங்கன்னா அதே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து மெயின் வந்து இந்த சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் மெயின். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அப்போ வந்து வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து 3. ஸோ ஃபீல்டோட கார்டினாலிட்டி வந்து 5 கொடுத்துரும். அப்போ என்னென்னா 1 டைமென்ஷனல் கேட்டிருக்கோம், அப்போ ஒரே ஒரு ஃபேக்டர் தான் வரும். இப்போ இங்கே என்ன எழுதணும், பிங்கிறது 5, இங்கே பிங்கிறது 5, இங்கே 6 எழுதணும். 6ங்கிறது 1, அப்போ 5 பவர் 0. இங்கே என்ன எழுதணும்,
3 எழுதணும் minus 5 power 0. ஸோ அப்போ 5 cube 125, ஸோ 124. இங்கே 5 minus 1 4. இப்போ எவ்வளோ வரும் பை 2 ஹாஃபில் ஹாஃபா, ஸோ 62 31 ஆன்சர் வருமா? ஓகே ரைட். அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ 2 ஃபேக்டர் வரும். இங்கே 1 இங்கே 1 வரும், இங்கே 1 இங்கே 1 வரும். இப்போ என்ன எழுதணும் அதே தானே. இப்போது இங்கே p வந்து 5 இப்போ 2 டைமென்ஷன் கேட்டப்போ 2 5 power 0, 5 power 2 minus 5 power 1. நெக்ஸ்ட் இங்கே என்னென்னு பவர் வந்து 3 மைனஸ் காப்பி பண்ணிடலாம். 5 power 0, 5 power 3 minus 5 power 1. அவ்வளோதான். இது அழகாக சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 3 டைமென்ஷன் என்ன வரும்? எனி கெஸ்? 1 வரும். பாருங்கள், அதாவது சேம் ஃபேக்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக வரப்போகுது. பார்ப்போமா? சரி, 5 power 3 minus 5 power 0. அடுத்து 5 power 3 minus 5 power 1. 5 power 3 minus 5 square. அடுத்து மேலே எழுதணும் 5 power ஆக்சுவலாக 1 வராது, பார்ப்போம். 5 power 3, ஓகே. இங்கே 5 power 1 தான் வரும். 5 power 3 minus 5 power 0, 5 power 3 minus 5, 5 power 3 minus 5 square. ஸோ கேன்சல் ஆகிடும் 1 ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி பேசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆர்டர்டு பேசிஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேசிஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ p பவர் பிங்கிறது 5, 5 power 3 minus 5 power 0, 5 power 3 minus 5 square, 5 power 1, அப்புறம் 5 power 3 minus 5 square. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பை n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் இங்கே 3 ஃபேக்டோரியல். ரைட்டுங்களா? ஸோ ஆர்டர் பேசிஸ் கேட்டால் அந்த நியூமரேட்டர் மட்டும் அப்படியே காப்பி பண்ணணும். அவ்வளோதான். 5 cube minus 5 power 0, 5 power 3 minus 5 power 1, 5 power 3 minus 5 square. இது மல்டிப்ளை பண்ணி போட்டால் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேசிஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கண்டென்ட் முக்கியமானது. இப்போ நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின். சஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து சஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசல்ட் பாருங்கள். இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். இது தெரிஞ்சால் டக்குன்னு போட்டுடலாம். விங்கிறது R2/R. ஸோ இது வெக்டார் ஸ்பேஸ். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் கோஆர்டினேட் வைஸ் அடிஷன், கோஆர்டினேட் வைஸ் மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்ஸ். இப்போ எனி லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் இஸ் ஏ சஸ்பேஸ் ஆஃப் V. அதாவது இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். x, y belongs to R2. லைன் இப்படி தானே இருக்கும். R2ல ax plus by equals 0. a b ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல a b வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எனி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர். ஓகேங்களா? ரைட். இப்போ இது இந்த மாதிரி இது வந்து சஸ்பேஸ் ஆகும். அதுமாதிரி R3/Rல லைன் பாசிங் த்ரூ லைன் இன் R3ல உள்ள லைன். கரெக்டுங்களா? லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் இஸ் ஏ சஸ்பேஸ் ஆஃப் V. இதில் அதே மாதிரி ABC இது நாட் ஆல் 0. எனி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர் நாட் ஆல் 0. இந்த மாதிரி எடுக்கிறோம். இதுவும் வந்து சஸ்பேஸ் ஆகும். அதே மாதிரி இல்லை பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் இதுவும் வந்து சஸ்பேஸ் ஆகும். ஓகே, இப்படி தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ இது வந்து இது பாருங்கள், சஸ்பேஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு வெக்டார் ஸ்பேஸில் 0 எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி சஸ்பேஸும் ஒரு வெக்டார் ஸ்பேஸ், அதுலேயும் 0 எலமெண்ட் இருக்கும். இப்போ அதில் வந்து 0,0,0 does not belongs to W1. அதனால இட்ஸ் நாட் ஏ சஸ்பேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னது? R3. இது என்னது? பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் 0,0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால இது வந்து சஸ்பேஸ். இது அதே தான், பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் சஸ்பேஸ். இதில் வந்து 0,0 பிளேன், அதாவது 0,0 இதில் இல்லை. ஓகேங்களா? 0,0 வந்து இதில் இருக்காது. டஸ் நாட் பிலாங்ஸ் டு W4. ஸோ நாட் ஏ சஸ்பேஸ். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது புரியுதுங்களா? அதாவது 0,0 இதில் இருக்காது. ஓகேங்களா? 0,0 வந்து இதில் இந்த செட்டில் இல்லை. அப்போ சஸ்பேஸில் இந்த எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஏ சஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்னென்னா இது R2/R வெக்டார் ஸ்பேஸு. இது என்னது? வாட் இஸ் திஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து சஸ்பேஸ் வந்துடும். கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் சஸ்பேஸ். ஸோ இதுவும் சஸ்பேஸ் வந்துடும். வாட் அபவுட் திஸ் Q2? அதாவது Q cross Q, இது சஸ்பேஸ் வருமா பாருங்க.
சஸ்பேஸ் வருமா? தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்பா இப்போ எப்படி எடுக்கணும்னா தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா W3 x, y belongs to Q cross Q ன்னு வச்சுப்போம். ரைட்டா? ரைட். சஸ்பேஸ் ஆகுமா? 0 எலமெண்ட் வந்துருக்கு. ஓகே, 2 எலமெண்ட் எடுக்கிறோம். ஓகே, ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, நான் ஆரில் எடுக்கிறோம். இப்போ சப்போஸ் ஐ டேக்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு √2 எடுத்துக்கிறேன். இதில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். V belongs to Vங்கிறது 1,1 எடுத்துடலாமா? belongs to W3. பட் ஆல்ஃபா V எடுக்கும்போது √2 மைனஸ் √2ன்னு வந்துடும். அப்போ this is does not belongs to Q cross Q கிடையாது. அப்போ இது வந்து சஸ்பேஸ் வராது. ஓகேங்களா? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இஸ் வெரி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கரெக்டுங்களா? இது வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வராது, அதனால நாட் ஏ சஸ்பேஸ்ன்னு போட்டுடலாம். அடுத்து இது பாருங்க, இதில் 0,0 இதில் இல்லை, அதனால நாட் சஸ்பேஸ். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது என்னது? 5th ஒன் பாருங்க. ஆக்சுவலாக இது என்னது? எக்ஸ் பிளேனு. எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0வா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இங்கே இருக்குமா? இங்கே இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஸோ பிளேன் ஆஃப் பிளேன்ஸ், ரைட் ஆஃப் பிளேன்ஸ். ஓகே, சஸ்பேஸ் ஃபார்ம் ஆகுமா பார்ப்போமா? 0,0 இருக்கு. ப்ரூஃப் கொடுக்கலாம் பாருங்க. இப்போது எப்படின்னா 2 எலமெண்ட் எடுக்கணுமா? ஸோ ஓகே, ஸோ நான் எம்டி 2 எலமெண்ட் எடுப்போம். லெட்டு ஓகே, இப்போ x, y a, b belongs to W5. therefore x greater than or equal to 0, a is greater than or equal to 0. இப்போ என்ன பண்ணணும்? அடிஷன் பார்க்கணுமா? வெக்டர்ஸ் கண்டிஷன் என்னது? ஓகே, அடிஷன் பார்க்கணும். அப்போது xy ப்ளஸ் ஏபி இது என்னன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய் ப்ளஸ் பின்னு வந்துடும். அப்போது ஸோ எக்ஸு பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் வந்துடும். அப்போது ஸோ W4 இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் வந்துடும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணணுமா? ஸோ W வெக்டார் ஸ்பேஸ் என்னது? W1 W2 பிலாங்ஸ் டு, ஆமாம், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணணும். அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ், ஒய் சி ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? சப்போஸ் ஐ டேக்ஸ் ஆல்ஃபா வந்து -2 போடுறோம். ஓகே, இது வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வராது. இப்படி எடுத்துக்குவோம். அப்போ ஆல்ஃபாவுக்கு நம்ம -1 எடுத்துக்கோம். ஆல்ஃபாவுக்கு -1 எடுத்தால் வந்துடும். ஸோ -x வந்துடும். இப்போ எக்ஸ் வந்து லெஸ் than or equal to 0ன்னு வந்துடும். எக்ஸு லெஸ் than or equal to 0, அப்போ இது வந்து சஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஆல்ஃபாக்கு நான் -1 கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா -x ஒய்ன்னு வந்துடும். ஆல்ரெடி எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 0, -x வந்து லெஸ் than or equal to 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இல்லைன்னா பர்டிகுலர் எக்ஸாம்பிள் போட்டுருமே. இப்படி எடுத்துக்குவோம். இது கூட வேண்டாம், இப்படி எடுத்துக்குமா? இப்போ இன்னொரு எலமெண்ட் -1,1 எடுத்துக்குவோம். அப்போது -1, -1. இப்போ இந்த ஆர்டினேட் வந்து இட்ஸ் நாட் கிரேட்டர் than or equal to 0, அப்போ வந்து சஸ்பேஸ் வராது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இது வந்து இது 0,0 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? எஸ் பண்ணுது. ஓகே, 0,0 0 இஸ் லெஸ் than 1. ஓகே, சர்க்கிள்ஸ் இது என்னென்னா 0,0 சென்டராக வச்சு ஸோ 1 ரேடியஸ் ஓப்பன் டிஸ்க். இது வருமானு பார்ப்போமா? ஓகே, ஐ திங்க் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக 1/2, 0 belongs to this set. அதே மாதிரி again 1/2, 0
belongs to this set. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே W6ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகே. ஸோ இது ரெண்டு எலமெண்ட் இங்கே இருக்கா? ஸோ இது வந்து எக்ஸு, இது ஒரு எலமெண்ட்டு. ஸோ இது ரெண்டுக்கும் என்னது வெக்டர் அடிஷன் 1/2, 0 ப்ளஸ் 1/2, 0. அப்போ என்ன வரும்? 1,0ன்னு வரும். 1,0. இப்போ இது வந்து 1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 வந்துடும். அப்போ அதனால இது வந்து நாட் எ சஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது உங்கள் சாய்ஸ். ஸோ 1,0 இதில் இருக்காது. 1,0 டஸ் நாட் பிலாங்ஸ் டு W6. அடுத்து இது என்னது பாருங்கள், x² y. இட் இஸ் திஸ் பேராபோலா. ஓப்பன் அப்வர்ட்ஸ். இந்த மாதிரி இருக்குது. 0,0 இதில் இருக்குது. வேறு என்ன கொடுக்கலாம்? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் அந்த மாதிரி கொடுக்கலாமா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம். அதே மாதிரி xy = 1 இது வருமானு பாருங்கள். இது வராதுல்ல. நான் 0,0 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது வந்து கண்டிப்பாக வராது. நான் x0 y0 கொடுக்கும்போது 0 ஆரிஜின் இதில் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று கூட போடலாம். x, y belongs to R2 x² plus y² greater than or equal to 1. இது வருமானு செக் பண்ணி பார்க்கலாமா? இதுவும் வராது. நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன கொடுப்பேன்னா, ஓகே சரி, நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். இந்த 2 எக்ஸாம்பிள் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி, ஸோ நான் என்ன சொன்னேன், எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த சம் கொடுத்தது. கேட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ ஆரிஜின் வழியே பாஸ் ஆகுதான்னு பார்க்கணும். 0,0 0 எலமெண்ட் அதில் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் க்ளோசர் ஆக்சியம் வந்து ட்ரூவான்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ட்ரூவான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது சஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.